ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு செல்வா ஷாலு vlogs. இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணார் ட்ரிப்போட டே 3 vlog தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3ன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கியோட பிளான் வந்து என்னென்னா மேட்டுப்பட்டி டேமு, அதுக்கப்புறம் வந்து எக்கோ பாயிண்ட்டு, அப்புறம் ஹைடல் பார்க்கு சொல்லியிருந்தாங்க, அப்புறம் ரோஸ் கார்டன், அதுக்கப்புறம் இன்னொரு கார்டன் ஏதோ சொல்லியிருந்தாங்க, பேர் சரியாக தெரியல. ஸோ இந்த 5 பார்ட்டும் தான் வந்து கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க அன்றைக்கி பிளானு. ஸோ என்னென்ன ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோன்னு பார்க்கலாம். மேட்டுப்பட்டி டேம் வந்து என்ட்ரு ஆகிட்டோம். நாங்கள் பார்க்கவே செம்ம வியூவாக இருக்குது, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, அந்த இயற்கையோடு சேர்ந்தது. ப்ளஸ் அந்த தண்ணி போட்டிங் என்ன, ஆனால் அங்கே போய் நின்ன பிறகு கை கால்லாம் உதறில் எடுத்துக்கிச்சுங்க. போயிட்டு போட்டிங்னு நின்ன உடனேவே டிக்கெட்லாம் வாங்கியாச்சு 2 பேருக்கும். அந்த லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டுக்கிட்டு போய் போட்டிங் போகலான்னு நிற்கிறேன், ஏறிட்டேன். இருந்தாலும் கொஞ்ச நேரம் பெடல் போட்டிங் தான் போகலான்னு நானும் என் ஹஸ்பண்டும். பெடல் போட்டிங் ஏறி உட்காந்துட்டேன், பாதி தூரம் கூட போகலங்க. 20 நிமிஷம்னு சொன்னாங்க. 20 நிமிஷத்தில் ஒரு 2 நிமிஷம் தான் உள்ளே தான் போயிருப்பேன் பெடல் பண்ணிவிட்டு. அதுக்கட்டியே பார்த்தீங்கன்னா எனக்கு அழுகியாக வந்துடுச்சு, மூச்சு திணறுது, என்ன பண்ணுறதுனே தெரியலங்க. எங்கள் ஹஸ்பண்டை போட்டு அடின்னு அடிச்சு திருப்பு அப்படின்னு சொல்லிட்டு கரைக்கு வந்துட்டேன். ஃபைனலி வி ஆர் ரீச் டு எக்கோ பாயிண்ட். எக்கோ பாயிண்டில் பார்த்திங்கன்னா நம்ம கத்துறது ஃபுல்லாமே எக்கோ அடிக்கும்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காங்க. நம்மளும் ஒரு வாட்டி கத்தி பார்ப்போம். அங்கே போகும்போதே நான் மூணாரூரில் என்ட்ரானோடனே பஜாரில் வந்து இது மாதிரி சொட்டெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் எங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே. மூணாரில் போனோடனே நிறைய ஷாப்ஸ்லாம் இருந்தது ரோட்லேயே. நாங்களும் வந்து நின்று பர்ச்சேஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் உள்ளே போனோம். 1 2 3 சொல்லு. 1 2 3. இப்போ வந்து நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இரவிக்குளம் நேஷ்னல் பார்க். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா டீ எஸ்டேட்டு, அப்புறம் வந்து நீலகிரி தார் சொல்லியிருந்தாங்க. நிறைய ஃப்ளவர் கார்டன்லாம் இருக்கும். அப்புறம் டீ எஸ்டேட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. அதுவுமே வந்து சுற்றி அந்த மலை பிரதேசத்தில் இருக்கிறதெல்லாம் காமிக்கிறான்றதுனால அந்த நேஷ்னல் பார்க்கில் வந்து போயிருந்தோம். உள்ளே போனவுடனேவே என்ட்ரன்ஸ் டிக்கெட்டுன்னு சொல்லி வாங்கியிருந்தாங்க. 2 பேருக்கும் என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் அங்கே வெயிட் பண்ணி கொஞ்சம் நேரம் லைனில் நின்றுட்டு தான் கேப் வந்த பிறகு கிளம்பணும். நானும் எங்கள் ஹஸ்பண்டும் ஒரு வேனில் பார்த்திங்கன்னா ஒரு 20 மெம்பர்ஸ் கரெக்டாக சீட்டுக்கு ஏற்ற அளவுக்கு தான் அனுப்புகிறாங்க, எக்ஸ்ட்ராலாம் அனுப்பலை. ஸோ அந்த வேனில் நாங்கள் போகும்போது செம்ம என்ஜாய்மெண்ட்டு. பின்னாடி இருக்கவங்கலாம் கத்திகிட்டே இருந்தாங்கங்க. நாங்கள் தான் 2 பேருன்றதுனால கொஞ்சம் அப்படியே அமைதியாக அடக்கொடக்கமாக போயிருந்தோம். சூப்பராக இருந்ததுங்க அந்த வியூ எல்லாமே. நம்ம நினச்சே பார்த்துருக்க முடியாது இந்த மாதிரிலாம் நம்ம போவோமா பார்ப்போமான்னு சொல்லிட்டு. நம்ம வீடியோ 3D வீடியோவில் என்ன மாதிரி காமிச்சாங்களோ அதே மாதிரி தான் இந்த வீடியோ. நாங்கள் அந்த நேஷ்னல் பார்க்குள்ளே போன உடனே அந்த நீலகிரி தார் வரும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த வெயிட் இஸ் ஓவர்ன்ற மாதிரி ஒரு 2-3 ஆடு வந்து பார்த்துட்டோங்க. ஒரு ஆடு கிட்டேயே பார்த்துட்டோம். அது வந்து நல்லா போஸ்லாம் கொடுத்துதுங்க. நாங்கள் போயிட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அதை
நாங்களும் மேலே போயிட்டு ஃபுல்லாக அதுவுமே நாங்கள் அந்த டாப் வியூ வந்தோடனே இன்னும் கொஞ்சம் தூரம் இருந்ததுங்க மேலே. எல்லாருமே போனாங்க, என்னால் முடியல காலில் வலிக்குது சொல்லிட்டு எங்கள் பேபிகிட்ட சொல்லி நான் இங்கே நின்றுட்டேன், ரொம்ப தூரம் போக முடியல என்னால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாப் வியூவில் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கேயுமே செம்ம சில்லுன்னு காற்றுங்க, வேறு லெவலில் இருந்தது. மூணாரில் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ரிப்பிள் டீ ஃபேக்ட்ரின்னு ஒன்று இருக்குங்க. டீ ஃபேக்ட்ரிக்கு போனாவே அங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறது எல்லாமே பார்க்கலாம். ஸோ அந்த டீ ஃபேக்ட்ரிக்கு போயிருந்தோம். பட் நாங்கள் போகிற டைம் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஈவினிங் தான் போனோம். ஸோ க்ளோஸில் இருந்ததா, அதனால் அங்கே டீ தூள் இது தானே ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ டீ தூள் வாங்கிட்டு போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேக்கெட் வாங்கினோம். 3 பேக்கெட் வாங்கினா ஒரு பேக்கெட் வந்து ஃப்ரீன்னு சொன்னாங்க. எல்லாமே வந்து அரை கிலோ, அது 1/2 kg பேக்கெட் தான் வாங்கினோம். 3 பேக்கெட் வாங்கினோம், ஒரு பேக்கெட் வந்து ஃப்ரீ. ஸோ 4 பேக்கெட் கிடச்சிது. நாங்கள் வாங்கிட்டு எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோம். ப்ளஸ் அங்கே வந்து சாய் வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணலான்னு சொன்னாங்க. ஒரு சாய் வந்து டேஸ்ட்டும் பண்ணி பார்த்துட்டேன். நான் டீயை டேஸ்ட் பண்ணுற கேப்பில் இவர் வந்து எனக்கு டீ எல்லாம் வேணாம், நான் ஐஸ்கிரீம் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு மேங்கோ ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வாங்கினார். ஐஸ் வாங்கி குச்சி ஐஸ் மாதிரி கொடுத்தாங்க இல்லையா, அந்த ஐஸு அதை சாப்பிட்டு அவர் உட்காந்துட்டு. டீ ஃபேக்ட்ரி முடிச்சுட்டு இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கார்மேல்கிரி பொட்டானிக்கல் கார்டன், சரிங்களா. அங்கே வந்து டீ ஸ்பைசஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து சாக்லேட் பார்க்கு எல்லாமே இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து இந்தியாவிலேயே வந்து பெரிய கேக்டஸ் வந்து இங்கே தான் இருக்குது இந்த கார்டனில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வாங்க அந்த பார்ப்போம். நம்ம அந்த கேக்டஸ் எப்படி தான் இருக்குது நம்மளும் போய் பார்ப்போங்க. இந்தியாவிலே பிக்கஸ்ட் கேக்டஸ் செடி இங்கே தான் இருக்கான். ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. அந்த கார்டன் உள்ளே போனோடனே நிறைய பெரிய பெரிய செடி கொடி எல்லாமே இருக்குங்க. எனக்கு அதோட பேர் படிக்கவே ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு, எல்லாத்தையும் ஒன்றா நின்று படிக்க. அதனால சும்மா பார்த்துட்டு மட்டும் கிளம்பிட்டோம் நாங்கள். ப்ளஸ் டைம் வேறு ஆயிடுச்சு ரூமுக்கு போகிறதுக்கு. அந்த ஹில்ஸ்லலாம் வந்து ஃபாக் அதிகமாக ஆகிடுச்சுன்னா கார் வந்து ட்ரைவ் பண்ண முடியாது சொன்னாங்க. ஸோ அதனால் சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மோஸ்ட்லி அவ்வளோவா பார்க்கல, சீக்கிரமாக கிளம்பிட்டோம். ஹைடல் பார்க் வேறு போகணுன்னு சொன்னாங்களா. ஸோ அங்கே எப்படி இருக்குன்னு தெரியாது, டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமான்னு. அதனால் வேகமாக பார்த்துட்டு ஒரே ஒரு ரவுண்ட் தான் போனோம். அப்படியே போயிட்டு பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்துட்டோம். கடைசியாக ஹைடல் பார்க்குள்ளே என்ட்ராயிட்டோம். ஹைடல் பார்க்கில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ட்ரானவே செம்ம கூட்டமாக இருந்ததுங்க. இதுவரையும் நாங்கள் சுற்றி பார்த்த இடத்துல வந்து நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இருந்தது. ஆனால் ஹைடல் பார்க்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக எல்லாமே இருந்தாங்கங்க. ஃபேமிலியாக தான் பார்க்க முடிஞ்சது. இதுக்கு முன்னாடி போன இடத்துல தனியாக வந்திருந்தாங்க, கப்புள்ஸாக வந்திருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வேனு, பஸ்ஸு, கார் இந்த மாதிரி தாங்க வந்திருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஃபேமிலி ட்ரிப்பு. அந்த மாதிரி வந்தீங்கன்னா இந்த ஹைடல் பார்க் பார்க்காம போகாதீங்க. இருந்ததுங்க உள்ளே போனோடனே என்ட்ரன்ஸ்லேயே ஒரு குளம் மாதிரி ஒன்று இருந்தது. அதுக்கு நடுவில் நின்று ஃபோட்டோஸு அந்த மாதிரிலாம் எடுக்கலாம், சூப்பராக இருந்தது. லைட் செட்டிங்லாம் வேறு லெவல். நாங்கள் போகும்போது பார்த்தோம், அது வெளிச்சமாக இருக்கிறதுல தெரியல. இப்போ இருட்டானவுடனே நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது அப்படியே பளிச்சுன்னு இருந்ததுங்க. ஐ லவ் மூணார்ன்ற இதுலாம் வச்சுருந்தாங்க. அங்கே நின்று ஃபோட்டோலாம் எடுத்தோம், வீடியோ எடுத்தோம். இப்போ ஜிப்லைனு, ரோப்பு இதெல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அங்கே நிறைய பேர். குழந்தைங்கள்லாம் கூட பண்ணிச்சுங்க ரோப்பு. நான் அதை நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். நம்மளுக்கு சான்ஸ் கிடைச்சா நம்ம அதில் போகல பார்த்தீங்களா, அதுதான் நான். போகும்போது எலஃபெண்ட்லாம் வச்சுருந்தாங்கங்க. இந்த பொம்மையில் செஞ்ச எலஃபெண்ட் இருந்தது. அதுக்கப்புறமா நிறைய லைட் செட்டிங் தான் வேறு லெவலில் இருந்தது. பார்க்கவே அப்படியே ஜிக்கு ஜிக்கு ஜிக்குன்னு இருந்ததுங்க அந்த லைட் செட்டிங் எல்லாமே.
நிறைய இருந்தது போல் இருக்குது. நாங்கள் ஆக்சுவலாக அதை பாதியிலேயே பார்த்துட்டு ரிட்டன் ஆகிட்டோம். ஏன்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சி, ஃபாக் அதிகமாகிடும். நாங்கள் இருக்கிறது வந்து டீ வேலி ரூமா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டீ எஸ்டேட்குள்ளே போனால் அந்த ஹில்ஸ் வழியாக போகும்போது ஃபுல்லாக ஃபாக் தாங்க இருக்கும். அன்றைக்கே நாங்கள் போகிறது 7 மணி கிளம்புனோம். 7 மணிலேருந்து 8 மணி ஆகிடுச்சி ரூம் கிட்டே போகவே. ரொம்ப ஃபாக், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் டிரைவர் ஓட்டிகிட்டு போனாங்க. ஸோ அதனால் அரையும் குறையமாக பாதி தான் பார்த்த வரையுமே. ஆனால் செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணோம் நானும் எங்கள் ஹஸ்பண்டும். வீடியோ ஃபோட்டோ நிறைய சுற்றி பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது. அப்புறம் சில்ட்ரன்ஸ் பார்க் மாதிரி நிறைய பிளேயிங் இது இருந்தது. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து இந்த டே 3 வந்து ட்ரிப்பு முடிஞ்சது. இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் vlogல வந்து நம்ம உங்களை மீட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் செல்வா ஷாலு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி நிறைய வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக வேணும்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி போடுவோம்.